12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இனிய காலை வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா 12ஆம் வகுப்பு வேதியியல்ல பாடம் 7 வேதி வினை வேகவியல் கெமிக்கல் கைனடிக்ஸ் இதில் அறிமுக பகுதியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கெமிக்கல் கைனடிக்ஸ்னா என்ன, வேதி வினை வேகவியல்னா என்ன, இதில் என்ன பற்றி படிக்க போறீங்க, இது எதுக்காக அப்படின்னு சொன்னால், நம்ம கெமிஸ்ட்ரின்னு சொன்னால் வேதி வினை, அதாவது ரியாக்ஷன், கெமிக்கல் ரியாக்ஷன் இல்லாமல் இல்லை. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எவ்வளோ வேகத்தில், அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன, ரியாக்டன்ட்டு ப்ராடக்டாக மாறுது. ரியாக்டன்ட் லெஃப்ட் சைடில் எழுதுவோம், ஒரு அம்புகுறி போட்டு ரைட் சைடில் ப்ராடக்ட் எழுதுவோம் அல்லவா. இந்த ரியாக்டன்ட்டு ப்ராடக்டாக எவ்வளோ வேகத்தில் மாறுது, அதனுடைய வழிமுறை என்ன, என்ன பாத்வேவோ அது ஃபாலோ பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், இரும்பு துருப்பிடிக்குது, அந்த வினை மெதுவாக நிகழுது. ஒரு சில வினைகள் நீங்க கண்ணிமிக்க நேரத்துல நடைபெறும். எடுத்துக்காட்டாக நம்ம 11ஆம் வகுப்பு செய்முறைகள் தேர்வு எழுதியிருப்பீங்க. அதில் செய்முறைக்காக நம்ம எளிய உப்பு பகுப்பாய்வு செய்யும் போது அதில் அயனிகளின் உறுதி சோதனையை எடுத்துக்காட்டாக லெட் அயனியை கண்டறிவதற்காக அதனுடைய உப்பு கரைசலுடன் பொட்டாசியம் அயோடைடு சேர்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம் கிடைக்குதுன்னு பார்த்துருப்பீங்க. அது சேர்த்த அடுத்த செகண்ட் விழுப்படி வந்திருக்கும். அப்போ சில வினைகள் வேகமாக நிகழ்கின்றன, சில வினைகள் நாள் கணக்கில் மெதுவாக நிகழ்கின்றன, சிலது இன்னும் மாடரேட்டா ஆவரேஜா சராசரியா நடைபெறும். ஆக மொத்தல அந்த வினைகள் வேகங்கள், அந்த வேதி வினை நிகழக்கூடிய வேகத்தையும் அது நடைபெறும் அந்த வழிமுறையையும் பற்றி படிக்கக்கூடிய பகுதி தான் வேதி வினை வேகவியல். அப்போ கெமிக்கல் கைனடிக்ஸ் டீல்ஸ் வித் த rate of reaction and mechanism of chemical reaction proceeding under given conditions. கண்டிஷன்ஸ்னா கொடுக்கப்பட்ட வெப்பநிலை, கொடுக்கப்பட்ட அழுத்தம், கொடுக்கப்பட்ட செறிவு மற்றும் வினையூக்கி மற்ற காரணிகள், அந்த 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 நிலையில வினை எவ்வளவு வேகத்துல நடைபெறுது, வினை என்ன வழிமுறையில நடைபெறுது, இதெல்லாம் நம்ம இந்த பாடத்துல நம்ம படிக்க போறோம். சரி, ரேட்னா என்ன? இப்போ ரேட்னு சொன்னோம்ல, ஸ்டடி ஆஃப் தி ரேட் அப்படின்ட்டு. அப்போ வாட் இஸ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன், அதை தான் நம்ம 11th படிச்சிருப்போம். லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன், நிறைத்தாக்க விதின்னு ஒன்று படிச்சிருக்கீங்க பாருங்க, பாடம் 8, அதாவது பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஈக்லிபிரியத்தில். ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அட் கிவன் டெம்பரேச்சர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் ஆக்டிவ் மாசஸ் ஆஃப் தி ரியாக்டன்ட் அட் தட் இன்ஸ்டன்ட் அப்படின்ற ஒன்று படிச்சிருப்பீங்க பாருங்க, அதை நினைவு கூர்ந்துங்க. அப்போ ஒரு வேதி வினையின் வேகம் வந்து வினைப்படு பொருளின் செறிவுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். ஸோ இதை நம்ம இப்போ பயன்படுத்த போறோம். அந்த நேர் விகிதத்தை நீக்கினா மாறிலி சேர்க்க போறோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆக மொத்தத்துல எது செறிவு, ஆக்டிவ் மாசஸ் அப்படின்னா மோலார் செறிவு. அப்போ வினைப்படு பொருட்கள் வந்து கரைசல் நிலையில எடுத்துக்கொண்டோம்னா வினைய, அப்போது வினைப்படு பொருட்களுடைய செறிவு கரைசல் நிலையில் இருக்கும்போது அந்த வினைப்படு பொருளுடைய செறிவில் எவ்வளவு மாற்றம் ஏற்படுகிறது நேரத்தை பொறுத்து, அல்லது வினை விளை பொருளுடைய செறிவில் எவ்வளவு மாற்றம் ஏற்படுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க ஒரு படம் வரைஞ்சிருக்கோம். இந்த படத்துல ஒய் அச்சில் செறிவு கான்சன்ட்ரேஷனும் எக்ஸ் அச்சில் நேரத்தையும் எடுத்துட்டு இருக்கோம். அந்த சிவப்பு நிற கோடு வந்து வினைப்படு பொருளை குறிக்கிறது. இந்த ப்ளூ கலர் லைன் வந்து ஓகே, பர்பிளா ப்ளூவா, ஓகே, இது வந்து விளைபொருளை குறிக்கிறது. வினைப்படு பொருளுடைய செறிவு நேரமாக ஆக ஆக குறைகிறது. வினை விளை பொருளுடைய செறிவு ஆரம்பத்துல 0 இருக்கும். ஏன்னா வினைப்படு பொருளை மட்டும்தான் எடுக்கிறோம், வினை விளை பொருள் இல்லை, 0. ஸோ அதனுடைய வினைப்படு பொருள் 1 குறைய வினை விளை பொருள் 1 கூடும். அது மாதிரி இது குறைஞ்சிக்கிட்டே வந்து 0க்கு வந்துடும். 100லிருந்து வினைப்படு பொருள் 100 அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம் அதிக அளவுனா, அதுல இருந்து ஒவ்வொன்றா குறைஞ்சிக்கிட்டே வந்து 0க்கு வந்துடும். வினை விளை பொருள் 0லேருந்து ஒவ்வொன்றா கூடி மேக்சிமம் அந்த 100க்கு போயிடும். இப்படிதான் அந்த பாடத்தை இண்டிகேட் பண்ணுது. ஆக மொத்தத்துல நேரத்தை பொறுத்து
வினைப்படு பொருள் அல்லது வினை விளைபொருளுடைய செறிவில் ஏற்படும் அந்த மாற்றம் தான் வினை வேகம். சரியா? அப்போ வாட் இஸ் ரேட் அப்படின்னா கொடுத்துருக்க பாருங்க, சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ஸ்பீஷியஸ்ன்னு சொல்றது யாருன்னா ரியாக்டன்ஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ் இன்வால்வ் இன் எ கெமிக்கல் ரியாக்ஷன் பர் யூனிட் டைம் அப்படின்றது தான் சொல்கிறோம். சரி, ஸோ இங்கே நீங்கள் அங்கே இதுதான் ரேட்டுக்கான டெஃபினேஷன். டிஃபைன்ட் ரேட் அப்படின்னு லோயர் கிளாஸில் வரும், 12th டிஃபைன்ட் ரேட் எல்லாம் வராதுங்க. சரி, அதில் இங்கே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை இந்த படத்தில் கொடுத்துருக்கு. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரியாக்டன் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் குறையும். எப்பவுமே நம்ம அந்த ஹையர் அதாவது ஹையர் டைமிங்கில் வந்து அதனுடைய கான்சன்ட்ரேஷன் லெஸ்ஸராக இருக்கும். அதுதான் A2 லெஸ்ஸர் தேன் A1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் அந்த அந்த படமே காட்டுது அல்லவா, அப்போ B2 இஸ் கிரேட்டர் தேன் B1 பாசிட்டிவாக இருக்கும் அதனுடைய டிஃப்ரென்ஸை எடுக்கும் போது. சரி, அதை நம்ம A2 B டைமிங் T1 T2 அப்படின்னு பார்த்துட்டு வரும்போது T1 A1 B1 T2 A2 B2ன்னு போட்டோன்னா அப்போ நீங்கள் டெஃபினேஷன் என்ன சொன்னீங்க, இப்போ அங்கே ஓடிகளை கொடுத்தீங்க. இப்போ ரேட்னா என்ன, சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் பை சேஞ்ச் இன் டைம். அதில் ஏன் முன்னாடி மைனஸ் போட்டிருக்கீங்க சார்னா கான்சன்ட்ரேஷன் வந்து ரியாக்டண்ட்டை பொறுத்து நெகட்டிவ், அதனால முன்னாடி நெகட்டிவ் போட்டிருக்கு. ஆர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பை டைம், இதில் வந்து பாசிட்டிவ். சரி, அதுக்கடுத்து இந்த விஷயம் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். சரி, இப்போ ரேட்டுக்கான இது ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் இங்கே கொடுத்தோம்ல, சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் பை சேஞ்ச் இன் டைம்னு கொடுத்தோம்ல, இது மேத்தமெட்டிக்கலாக எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ ஆவரேஜ் ரேட் இப்போ நம்ம அங்கே அந்த படத்தில் சொன்னோமல்லவா, அதை வச்சுக்கிட்டு நம்ம மேத்தமெட்டிக்கலாக எழுத போகிறோம். ஒன்று ஆவரேஜ் ரேட் ஒன்று போக போகிறோம், இன்னொன்று இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். ஸோ புத்தகத்தில் புக் பேக்கில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான். ஸோ வாட் இஸ் ஆவரேஜ் ரேட் அப்படின்னா rate is measured between two different time intervals. ஸோ நம்ம அங்கே எக்ஸாம்பிளாக சொன்னோம், T1ல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் வந்து A1, T2 டைமில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் வந்து A2, T1ல A1, T2ல A2. அப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் டைம் T2 மைனஸ் T1, கான்சன்ட்ரேஷன் A2 மைனஸ் A1. அப்போ A2 மைனஸ் A1, A2 வந்து என்னது கம்மியாக இருக்கும் அல்லவா. ஸோ இங்கே படத்தில் பார்த்தோம்ல, அப்போ A2 வந்து குறைவாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம்லவா. சரி, அப்போ A2 நம்ம வந்து குறைவாக இருக்கும், A1 வந்து ஹையராக இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் நெகட்டிவ்ல வரும். அதனால தான் ஏற்கனவே நம்ம அதை நெகட்டிவ்னு போட்டோம். ஸோ நெகட்டிவ் டெல்டா ஏ அப்படின்னு சொல்கிறோம், டைம் டெல்டா டி. ஸோ இந்த டெல்டா யூஸ் பண்ணுறது வந்து two different time intervals. This is called average rate. So இதை தான் திரும்ப நீங்கள் in terms of reactant minus delta A by delta T in terms of product, ஏன்னா A gives B அப்படின்ற ரியாக்ஷனுக்கு நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் டெல்டா B by delta T அப்படின்னு வந்துடும். சரி, இதுவே இன்ஸ்டன்ட் ரேட்னா என்ன? ஸோ இதுக்கும் கம்பேரிசன் ஜஸ்ட் ஒன்றும் செய்ய வேணாம். நீங்கள் இன்ஸ்டன்ட் காப்பி அப்படின்றது உங்களுக்கு தெரியும். தட் மீன்ஸ் வித்தின் அ செகண்ட். ஸோ குயிக்காக ப்ராசஸ். அந்த இன்ஸ்டன்ட் காப்பின்றது அதுக்கும் டைம் எடுக்கும் சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இன்ஸ்டன்ட்னா அந்த பர்டிகுலர் டைம் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் மீன்ஸ் அட் அ பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் அப்படின்றது. அப்போ ரேட் இஸ் மெஷர்ட் அட் அ பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஆஃப் ரியாக்ஷன், இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. அப்போ அதை வந்து டைம் இன்டர்வல் நியர்லி ஜீரோ, அதாவது டிஃப்ரென்ஸே இல்லை ஒரு பர்டிகுலர் டைம். அப்போது அதை வந்து ஸ்மால் டி யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். அதாவது அந்த சேஞ்சஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட், சேஞ்சஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட், அந்த வந்து ஸ்மால் டியே சொல்கிறோம், அவ்வளோதான். அதுக்கு டெல்டா யூஸ் பண்ணுங்க, இதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. ரேட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிஏ பை டிடி இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ், அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்னா ப்ளஸில் சொல்ல போகிறோம்,
இல்லைன்னா அந்த ப்ளஸ் நீங்கள் எழுதலனாலும் பரவாயில்ல, டிவி பை டிடி. ஓகே, அடுத்தது வாட் இஸ் த யூனிட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ரேட் அப்படின்ட்டு. யூனிட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், யூனிட் ஆஃப் ரேட்டு, இதை ரெண்டுத்தையும் பார்த்துடலாம். சரி, அப்போ நம்ம 11th படிச்சிருக்கீங்க கான்சன்ட்ரேஷன் என்னது, மோலாலிட்டி, மோலாரிட்டி, நார்மாலிட்டி, மோல் ஃப்ராக்ஷன் எல்லாம் பார்த்துருக்கீங்க. அதில் என்ன யோசிச்சு பாருங்க, நார்மாலிட்டினா என்ன சொல்லியிருப்பீங்க, நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், அந்த கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் தி சொல்யூஷன் பார்த்துருப்பீங்க. அது நார்மாலிட்டி, காலேஜிலலாம் நார்மாலிட்டி தான் நிறைய பயன்படுத்துவீங்க. சரி, மோலாலிட்டி ஸ்மால் எம், மோலாரிட்டி கேபிட்டல் எம். கேபிட்டல் எம்முக்கு பாருங்க, கேபிட்டல் எம்க்கு என்ன சொல்லியிருப்பீங்க, molarity capital M is equal to number of moles of solid, number of moles of solid by volume of the solution சொல்லிருவீங்க in liters. அப்போ N வந்து number of moles, V volume of the solution in liters. அப்போ கான்சன்ட்ரேஷனுக்கு யூனிட் என்னது, மோல் லிட்டர் இன்வர்ஸ். சரியா, அதுதான் மொலாரிட்டி அப்படின்னு கொடுத்து வச்சிருக்கு. கேபிட்டல் எம் ஞாபகம் வச்சுங்க, மொலாரிட்டி கேபிட்டல் எம். நம்ம கேபிட்டல் எம் தான் இங்கே யூஸ் பண்ணுவோம். நீங்கள் மோல் லிட்டர் இன்வர்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைனா ஜஸ்ட் நான் கேபிட்டல் எம் கொடுப்பேன் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த இடத்துல நான் வருமே கேபிட்டல் எம் மட்டும் கூட கொடுக்கலாம். சரி, அடுத்தது ரேட்டுக்கு வாங்க. ரேட்டுக்கான டெஃபினேஷன் என்ன கொடுத்தீங்க, சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் ஆர் ப்ராடக்ட் பை சேஞ்ச் இன் டைம் சொன்னீங்க. அப்போ மேலே வந்து கான்சன்ட்ரேஷன் டேர்மு, கீழே டைம்ஸ் டேர்மு. டைம் வந்து செகண்ட்ஸில் கொடுத்துருந்தீங்கன்னா செகண்ட் மேலே வந்தபோது செகண்ட் இன்வர்ஸ்னு வரப்போகுது. அப்போது ரேட்டுக்கான யூனிட்டு மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ், அவ்வளோதான். ஸோ இப்போ ஃபைனலாக கன்க்ளூஷன். ஸோ இந்த பாடத்தில் இந்த பகுதியில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, வாட் இஸ் ரேட்டுன்னு பார்த்துருக்கோம். ஸோ பார்த்துருங்க. அதாவது இந்த பாடத்தில் நம்ம கெமிக்கல் கைனடிக்ஸில் என்ன படிக்க போகிறோம், ஒரு வேதிவினையுடைய ரேட் மெக்கானிசத்தை பற்றி படிக்க போகிறோம். சரி, பர்டிகுலராக ரேட் ஆஃப் ரியாக்ஷன், அதுக்கு அடுத்த ஆர்டர் அப்படின்லாம் படிக்க போகிறோம். ரேட்னா என்னன்னு படிச்சிருக்கீங்க. அந்த ரேட்டில் 2 டைப்பு, ஆவரேஜ் ரேட்டு, இன்ஸ்டன்ட் ரேட்டு பார்த்தோம். அதுக்கடுத்து யூனிட் ஆஃப் ரேட்டு, யூனிட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் பார்த்துருக்கோம். சரி, ஸோ நம்ம இப்போ கொஷின் நமக்கு இந்த பகுதியில் புக் பேக்கில் ஒரே ஒரு கொஷின் இருக்குது. என்ன இருக்குது, ஆவரேஜ் ரேட் இருக்குது, இன்ஸ்டன்ட் ரேட் இருக்குது. சரியா, அதுக்கு அடுத்து 1 மார்க்ஸ். ஓகே, இந்த பாடத்தின் அடுத்த பகுதியாக ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்றது நம்ம டெஃபினேஷனை பார்த்துட்டோம், அதனுடைய மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனை பார்த்துட்டோம். ஒரு வினை வந்து எது மாதிரியெல்லாம் இருக்கலாம், அப்போ அதனுடைய ரேட் எக்ஸ்பிரஷனை எப்படி எழுதுறோம், ஜென்ரலாக எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்றது தான் இந்த பகுதியில் அடுத்து போஸ்டரில் பார்க்க போகிறோம். இப்போ ஏ கிவ்ஸ் பி அப்படின்னு இருக்கு. இப்போ இதில் என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு வினைப்படு பொருள் வினை புரிஞ்சு ஒரு விளை பொருளை தருகிறது. அப்போ வினைப்படு பொருளோட எண்ணிக்கையும் வினை விளை பொருளோட எண்ணிக்கையும் சமமாக இருக்கு. அப்போ நீங்கள் அதில் என்ன சொல்கிறாங்க, அடுத்தது 2வது வகை என்னன்னா, ஒரு வினைப்படு பொருள் வினை புரிஞ்சு 2 வினை பொருளை கொடுக்குற மாதிரி ஒரு வினை. அப்போ அதுக்கு நீங்கள் அந்த ரேட் எக்ஸ்பிரஷனை எப்படி எழுதுறீங்க, ஜென்ரலாக எப்படி எழுத போகிறோம் அப்படின்றது தான் இந்த போஸ்டரில் கொடுத்துருக்கு. ஸோ ஸ்டாக்கியோமெட்ரி ஆஃப் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் இஸ் சேம். அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட் அண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் வந்து சேமாக இருக்குது. சரி, இதில் ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் ஏ, அதாவது ஏவுடைய செறிவு குறைய போகுதுன்னு சொன்னோம் அல்லவா, அதே மாதிரி ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட், தட் மீன்ஸ் அப்பியரன்ஸ் ஆஃப் பி, அதுதான் ரெண்டும் இந்த வினையில ஈக்குவலா இருக்கும். அதுதான் சொல்றாங்க ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு த ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் பி. அப்போ இதுல நமக்கு நீங்க எந்த ஃப்ராக்ஷனும் சேர்க்கத்தில்ல. அப்போ மைனஸ் டிஏ பை டிடி ஈக்குவல் டு பிளஸ் டிபி பை டிடின்னு சிம்பிளா முடிச்சுக்கலாம். இதுக்கு பிரச்சனை இல்லை. அதாவது ஸ்டாக்கியோமெட்ரி ஆஃப் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் இஸ் சேம். அடுத்த கேட்டகரி பாருங்களேன், ரைட் சைடில் ரேட் ஆஃப், அதாவது பி, ஒரு ஏ மறையும் போது 2 பி உருவாகுது.
அப்போ ஃபார்மேஷன் ஆஃப் பி இஸ் ட்வைஸ் த ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் ஏ. பி வந்து டபுளா இருக்கும். சரியா? எதை பாரி? பியை பாரி. ஸோ பி ஒன்று டிஸ்அப்பியர் ஆனா 2 பி ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் தான் நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் ரேட் ஆஃப் பி எப்படி இருக்கும்? ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் பி இஸ் ட்வைஸ் தட் ஆஃப் ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் ஏ. சரியா? ஒரு ஏ மறைஞ்சா 2 பி உருவாகுது. அப்போ ஒரு பி உருவாவது எதை மாதிரி இருக்குன்னா ஏவோட மாதிரி 2 மடங்கு இருக்கும் அப்படின்னு தான் இதனுடைய நிரூபணம். சரியா? ஸோ இதை வச்சுக்கிட்டு இதை நீங்க ஆல்டர் பண்ணி எழுதணும். இதுக்கு ரிலேஷனு அப்படின்னா அடுத்து வேற எப்படி எழுதலாம்னா அந்த டிவைட் பைல எழுதலாம். அப்போ மைனஸ் டிஏ பை டிடி இஸ் ஈக்குவல் டு 1/2 டிபி பை டிடின்னு எழுதலாம். தட் மீன்ஸ் அந்த நீங்க ஈக்குவேஷன் வச்சு ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த வேதி வினைக்கூறு விகிதம் சொல்லுவோம்ல, அதாவது ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் பி. பி வந்து 2ன்னு இருக்கிறதுனால அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பி வந்து 2ன்னு இருக்கிறதுனால அதை ஃப்ராக்ஷனா எழுதுங்க. ஃப்ராக்ஷனா என்ன? 1/2. சரியா? ஓகே, இது மாதிரி நீங்க ஜெனரலுக்கு வாங்க. அடுத்தது நம்ம ஜெனரல் ரியாக்ஷன். ஃபார் அ ஜெனரல் XA plus YB gives LC plus MDன்னு இருக்கு. ஸோ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு த ரேட் ஆஃப் கன்சப்ஷன் ஆஃப் எ ரியாக்டன்ட். அதாவது பயன்படுத்துறோம் ஏவை, அதாவது வினைப்பட பொருளை எவ்வளோ பயன்படுத்துறோம். அதே நேரத்தில் இல்லை விளைபொருள் உருவாகும். அப்போ ஃபார்மேஷன் ஆஃப் எ ப்ராடக்ட் டிவைடட் பை இட்ஸ் ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. ஜஸ்ட் அந்த வினையில் இருக்கிற ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டை 1 போட்டு எழுதிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ டிவைடட் பை இட்ஸ் ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ ஈஸியாக பாருங்க. இதில் ஏவும் பியும் வினைப்பட பொருள் அது அதனுடைய செறிவு குறையும், அதனால மைனஸ் இண்டிகேட் பண்ணி முன்னாடி இருக்கும். ப்ராடக்ட் சியும் டிக்கும் முன்னாடி மைனஸ் இருக்காது, ப்ளஸ் போடணும். ப்ளஸ் போடலனாலும் அது அண்டர்ஸ்டுட்ன்றது உங்களுக்கு தெரியும். சரி, அடுத்து வேற என்னன்னா வாட் இஸ் ரேட் லா. ஸோ முக்கியமான பகுதி அடுத்து உங்களுக்கு வரக்கூடிய பகுதி. ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி பகுதி வந்து மேபி 1 மார்க்ல டச் பண்ணிட்டு போகலாம். எது? அந்த எக்ஸ்பிரஷன் ரிலேஷன் ஸ்டாய்கியோமெட்ரின்னு வரக்கூடியது. பட் ரெண்டாவது முக்கியமான கொஸ்டின் இந்த பாடத்துக்கு வாட் இஸ் ரேட் லா, வாட் இஸ் ரேட் கான்ஸ்டன்ட், வாட் ஆர் த டிஃபரன்சஸ் பிட்வீன் ரேட் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட். இதுதான் நமக்கு இந்த பாடத்தினுடைய அடுத்த பகுதியில் அடுத்த முக்கியமான வினா வரக்கூடிய பகுதி. சரி, இதுதான் நான் விஷயம். லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் கொடுத்துருக்கோம் பாருங்க. ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு தி molar concentrations of reactants with rising its the powers. சரி, இப்போ அப்போ ரேட் ப்ரொபோர்ஷனல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் பவர் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். எக்ஸ் மீன்ஸ் இட் இஸ் ஆர்டர். ரிமூவிங் ப்ரொபோர்ஷனாலிட்டி ஆடிங் கான்ஸ்டன்ட் கே, ஸ்மால் கே. நம்ம 11th கேபிட்டல் கே யூஸ் பண்ணியிருப்போம், அது ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். இது ஸ்மால் கே, இது வந்து ரேட் கான்ஸ்டன்ட். அது ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட், இது ரேட் கான்ஸ்டன்ட். ஆர் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் சொல்ல போகிறோம். அப்போ கே இஸ் அ ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் ஆர் ரேட் கான்ஸ்டன்ட். அது இந்த எக்ஸ்பிரஷனை தான் நம்ம வந்து ரேட் ஈக்குவேஷன் ஆர் ரேட் எக்ஸ்பிரஷன் பேச பொறுத்து இதுதான். சரி, இப்போ ஒரு ஜெனரல் ரியாக்ஷன் எழுதுறோம். XA plus YB gives ப்ராடக்ட். இதுக்கு ரேட் லாவை அப்ளை பண்ணுங்க. அப்படின்னா ரேட் இஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் இன்ட்டு நம்ம என்ன சொன்னோம் 11th ப்ராடக்ட் ஆஃப் மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம் பாருங்க. வாட் இஸ் ரேட்? வாட் இஸ் லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன்? அட் அ given temperature, rate of reaction is directly proportional to product of active masses of the reactant. That means molar product of molar concentrations of reactants at that instant அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ
இங்க யாரு ரியாக்டன்ட்? ஏவும் பியும் தான் ரியாக்டன்ட். ரியாக்ஷன்ல பிளஸ் போட்டு எழுதுவோம். ஆனா இங்க என்ன பண்ணணும்? பெருக்கல் பலனாக எழுதணும். அது முக்கியம். அடுத்ததா ஏவை பொறுத்து எத்தனை மூலக்கூறுகள் ஈடுபடுதோ அதை வந்து அதனுடைய தலை மேல எழுதுவோம். பி எத்தனை ஈடுபடுதோ அது அதனுடைய தலை மேல எழுதுவோம். அதாவது ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ, ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு பி. ஸோ அது அப்படி எழுதக்கூடிய சமன்பாடு தான் வினைவேக சமன்பாடு, ரேட் ஈக்குவேஷன். இதை தான் நம்ம ரேட் லா அப்படின்னு சொல்ல போறோம். அப்போ வாட் இஸ் ரேட் லா அப்படின்னு கொஸ்டின் வந்தா இந்த விஷயத்தை எழுதிட்டு வாங்க. ஜென்ரல் எழுதுங்க. அதுக்கடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் எழுதி இதை எழுதுங்க. அதுல MN அப்படின்னா என்ன அப்படின்னா MN ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட், WRTனா வித் ரெஸ்பெக்ட் டு A and B. ஸோ ஓவரால் ரியாக்ஷன் என்னன்னா ஜஸ்ட் சம் பண்ணிடுங்க M plus N. அப்போ ஆர்டர் எப்படி டிட்டர்மின் பண்ணணும்னா ஒன்லி பை எக்ஸ்பெரிமெண்ட்னு இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, அடுத்த விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் நீங்க ஆல்டர் பண்றீங்க. இதுதான் இந்த வருஷம் நீட்ல கேட்டிருந்த ஒரு கொஸ்டின். சரியா? எதை? இந்த ரேட் இஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் வித் பவர் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கீங்கல்ல, இதை ஆல்டர் பண்ணீங்கன்னா கே இஸ் ஈக்குவல் டு, இப்போ ஏற்கனவே நம்ம யூனிட் ஆஃப் ரேட் பேசணும், யூனிட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் பேசணும். இப்போ யூனிட் ஆஃப் ரேட்டுக்கு பேசுறீங்க அப்படின்னா ஸோ ரேட் இஸ் யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கு பேசுறீங்க. யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு ரேட் பை கான்சன்ட்ரேஷன். சரி, யூனிட் ஆஃப் கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன வரப்போகுது? மேல ரேட்டுக்கான யூனிட் உனக்கு தெரியும், மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ். அதே தான் ஜீரோ ஆர்டருக்கு. ஜீரோ ஆர்டர்னா நான் எக்ஸ் வந்து 0. ஸோ இதுல ஒண்ணு நீங்க இந்த இடத்துல நீங்க மீன் பண்ணிக்க வேண்டியது, இந்த இடத்துல எக்ஸ்ன்றத வச்சுக்கோ. அப்ப எக்ஸ் வந்து 0 அப்படின்னா எனிதிங் பவர் 0 இஸ் 1. அப்ப கீழகத்து போயிடும். அப்ப நமக்கு இதே வந்துடும். நான் வச்சுங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் ஆர்டர்னா இந்த இடத்துல எக்ஸ் வந்து 1. எக்ஸ் 1ன்னா கான்சன்ட்ரேஷனுடைய யூனிட் என்னது? மோல் லிட்டர் இன்வர்ஸ். நியூமரேட்டர்ல என்ன இருக்கு? ரேட்டுக்கு என்னது? மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ். அப்போ மோல் போயிடும், லிட்டர் இன்வர்ஸ் போயிடும், ரிமைனிங் செகண்ட் இன்வர்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ அதுதான் இது. சரி, அடுத்தது செகண்ட் ஆர்டர்னா என்ன? அந்த எக்ஸ் வந்து 2 இருக்க போகுது, அதுதான் கொடுத்துருக்கோம். அந்த 2ன்றது ஏ ஸ்கொயர்னு இருக்கலாம், இல்ல ஏ பவர் 1 பி பவர் 1. அப்போ 1 + 1 2 செகண்ட் ஆர்டரா இருக்கலாம். சரி, அப்படி இருக்கும்போது கான்சன்ட்ரேஷன் பவர் 2 இருக்கும். அப்போ மேல நியூமரேட்டர்ல எனக்கு மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ், கீழே டினாமினேட்டர்ல மோல் ஸ்கொயர் லிட்டர் பவர் -2ன்னு இருக்கும். ஒரு மோலுக்கு ஒரு மோல் போகும், ஒரு லிட்டர் இன்வர்ஸ்க்கு ஒரு லிட்டர் இன்வர்ஸ் போகும். இன்னும் டினாமினேட்டர்ல ஒரு மோல் ஒரு லிட்டர் இன்வர்ஸ் இருக்கும். சரி, இது மேல வந்தா என்ன ஆகும்? இன்வர்ஸ் ஆகும் அல்லவா? அப்போ மோல் இன்வர்ஸ் லிட்டர் செகண்ட் இன்வர்ஸ்னு வரும். தட் மீன்ஸ் லிட்டர் மோல் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ். இதே மாதிரி தேர்ட் ஆர்டருக்கெல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. சரியா? தேர்ட் ஆர்டருக்கெல்லாம். ஸோ யூனிட்டை பார்த்து வச்சிங்க. ஸோ இந்த கொஸ்டின் தான் இந்த வருஷம் நீட்ல கேட்டிருந்த கொஸ்டின். ஓகே, அடுத்ததாக நம்ம இப்போ இந்த வீடியோல ஆரம்பத்துல இருந்து பார்த்தது என்னன்னா ரேட். வாட் இஸ் ரேட் பார்த்தோம். 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரேட், இன்ஸ்டன்டேனியஸ் ரேட், ஆவரேஜ் ரேட்னு பார்த்துருக்கோம். நம்ம பயன்படுத்துறது எல்லாமே இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் தான் நிறைய பயன்படுத்த போறோம் நம்மளுடைய எக்ஸ்பிரஷன்ல. காலேஜில் நீங்க எக்ஸ்பெரிமெண்ட்லி ரேட்டை டிட்டர்மின் பண்ணும்போது 2 டிஃப்ரெண்ட் இன்டர்வல்ஸ்ல அந்த அப்போ ஆவரேஜ் ரேட்டை தான் நீங்க எடுத்துட்டு வருவீங்க. ஓகே, அடுத்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா ரேட் லாவை பார்த்தீங்க. அதாவது ரேட் ஈக்குவேஷன், ரேட் எக்ஸ்பிரஷனை பார்த்துருக்கீங்க. ரேட் கான்ஸ்டன்ட்னா என்னன்னு பார்த்துருக்கீங்க. சரி, அந்த ரேட் கான்ஸ்டன்ட்லயே நீங்க ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். வினைப்பட பொருட்களுடைய செறிவெல்லாம் ஓரளவாக எடுத்துக்கிட்டா வினை வேகம் வந்து வினை வேக மாறிலிக்கு சமம் அப்படின்ற விஷயம். சரி, இப்போ
இந்த பகுதியில் அடுத்து மூணாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் ரேட் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட். அதுதான் தலைப்பு கொடுத்துருக்கு பாருங்க. டிஃபரன்சஸ் பிட்வீன் ரேட் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் அ ரியாக்ஷன். நீங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ரொம்ப ஈஸியான பாயிண்ட்டு. வாட் இஸ் ரேட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஆக்சுவலாக வாட் இஸ் ரேட் கான்ஸ்டன்ட் ரேட் கான்ஸ்டன்ட் பக்கத்தில் ரெண்டாவது பாயிண்ட்ல இருக்கு. ஏன்னா அது கூட நமக்கு ஸ்கூல் எக்ஸாமில் கொஷின் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் ரேட் கான்ஸ்டன்ட், வாட் இஸ் ரேட் லா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரேட் லானா நீங்கள் அந்த ரேட் எக்ஸ்பிரஷனை எழுதிடலாம். சரி, ரேட் ஆஃப் ரியாக்ஷன்னா என்ன, ரேட் ஆஃப் ரியாக்ஷன்னா என்ன, நம்ம ஏற்கனவே ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் சொன்னோம்ல, இட் ரெப்ரசன்ட் த ஸ்பீட். அதாவது ரேட்னா ஸ்பீடு அப்படின்னு சொன்னோம். அட் விச் ஒரு வினையில என்ன ஆகுது, ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறுது. அப்போ இன் விச் த ரியாக்டன்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு ப்ராடக்ட் அட் எனி இன்ஸ்டன்ட். ஒவ்வொரு நேரத்திலும் அந்த வினைப்படு பொருள் வினை விளை பொருளா மாறக்கூடிய வேகம் தான் வினை வேகம். வினை வேகம் மாறிலி, அது ஒரு மாறிலி, அது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், அது ஒரு விகித மாறிலி. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சுது. அடுத்து செகண்ட் பாயிண்ட்டுக்கு வாங்க. புரிஞ்சுதா பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ல என்ன சொல்ல போறீங்க, அதாவது அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வினைப்படு பொருள் வினை விளை பொருளா மாறக்கூடிய வேகம் தான் வினை வேகம். அப்ப வினை வேகம் என்றால் என்ன அப்படின்ற ஒரு வாரு. சார் வினை வேகம் என்றால் என்ன, வேற சொன்னீங்களா சார்? வினைப்படு பொருளினுடைய செறிவு அல்லது வினை விளை பொருளுடைய செறிவில் ஏற்படும் மாற்றம், அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல பர் யூனிட் டைம்ல அப்படின்ற சொன்னீங்களே, அப்புறமா மேத்தமெட்டிக்கலா எழுதுனீங்களே, அதெல்லாம் கூட வினை வேகத்துக்கான வரையறை தான். இதுவும் ஒரு வகையிலான வரையறை தான். சரி, அடுத்து ரெண்டாவது பாயிண்ட்ல வினை வேகத்தை எப்படி அளக்க போறீங்க, வினைப்படு பொருளுடைய செறிவு குறைவு அல்லது வினை விளை பொருளுடைய செறிவு அதிகரிப்பதன் மூலம் அளவிட போறோம். அப்போ அதை தான் அங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் மெஷர்ட் as the decrease in the concentrations of reactant or increase in the concentration of product. வினைப்படு பொருளுடைய செறிவு குறைவு அல்லது வினை விளை பொருளுடைய செறிவு அதிகரிப்பு இருக்கல்லவா, அதை அளப்பதன் மூலம் வினை வேகத்தை நம்ம கண்டறியலாம். சரி, அடுத்தது இந்த முக்கியமான பகுதி எது, இதுல இந்த பாயிண்ட், இது டெஃபினிஷன். வாட் இஸ் ரேட் கான்ஸ்டன்ட் அப்படின்னா, ரேட் கான்ஸ்டன்ட் எப்போ ரேட்டுக்கு சமமா இருக்கும். இங்கேயே நமக்கு ரேட் எக்ஸ்பிரஷன் இருக்கு இதோ இந்த இடத்துலயே. ஸோ இப்போ ஏ பவர் எக்ஸ் பி பவர் ஒய் சி பவர் இசட்னு கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க. இந்த ஏ உடைய செறிவு 1, பி உடைய செறிவு 1, சி உடைய செறிவு 1 அப்படின்னா 1 × 1 × 1 வந்துடும். அப்போ ரேட் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் வந்துருமா? உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ இந்த பகுதிக்கு இல்லை, நான் இந்த இடத்துக்காக அப்ளை பண்ணதுக்காக நான் அதை பயன்படுத்துறேன். அப்போ இட் இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்றான். இட்னா எங்க என்னது, மேல நீங்க அந்த இந்த பகுதியில என்ன இருக்கு, ரேட் கான்ஸ்டன்ட். அப்போ ரேட் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு தி ரேட் ஆஃப் ரியாக்ஷன். எது, கே இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ரேட் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் ரியாக்ஷன். எப்போ, when அப்படின்னா எப்போ, the concentration of each reactant is unity. அதை தான் சொன்னேன். இது 1 இது 1 இது 1. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெளிவா. இது நமக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டின். வாட் இஸ் ரேட் கான்ஸ்டன்ட். சரி, ஸோ அடுத்தது இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஏற்கனவே எழுதியிருப்போம். ஸோ ரேட் ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். அப்போ சரியா, ரியாக்டன்ட் அப்போ இட் டிபெண்ட்ஸ், எது, ரேட் டிபெண்ட்ஸ் ஆன் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ். இனிஷியல் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ். சரி, பட் ரேட் கான்ஸ்டன்ட் என்னது, அது ஒரு கான்ஸ்டன்ட். இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட். அப்போ இந்த 3 பாயிண்ட்ஸ் ஈஸியாக எழுதிடலாமா பாருங்க. நமக்கு எது, differences between rate and rate constant. வினை வேக மாறிலி வேறுபடுத்துக. இது நமக்கு இந்த பாடத்துக்கு 3வது முக்கியமான கொஸ்டின். சரி, அதுக்கு அடுத்தது நம்ம எலமெண்ட்ரி ரியாக்ஷன்னா என்னன்னு பார்க்கலாம். எலமெண்ட்ரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லும் போது ஆரம்ப நிலை, அது முதல் நிலை. அப்போ ஒரே ஒரு படியில வினை நடைபெறுது
எது வினைப்படு பொருள் வினை புரிஞ்சு வினை விளை பொருளை தருதுன்னா அது எளிய வினை, அடிப்படை வினை. அதுல இல்ல சார் ஒரு வினை பல படிகள் நடைபெறுது சார் அப்படின்னா அது சிக்கலான வினைன்னு சொல்லுவோம். அதுலயும் ஒரு எளிய படிகள் இருக்கும். அதாவது ஏ டு பி, அதாவது ஏ டு சி, ஏ டு டி, ஏ டு இ அப்படின்னு நடக்குதுன்னா அதுல ஏ டு பி அப்புறம் பி டு சி அப்படின்னு 2 படி நடக்கும். ஏ டு சி இல்ல, ஏ டு டினா ஏ டு பி, பி டு சி, சி டு டி அப்படின்னு 3 படி நடக்கும். நீங்க இப்படி வினை வந்து ஒரு படியில நடக்கலாம், இல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட பல படிகள் நடக்கலாம். அதுல ஒவ்வொரு அடிப்படை படியுமே என்ன சொல்றோம் அப்படின்னா அதுதான் எலமெண்ட்ரி ஸ்டெப் அப்படின்னு சொல்றோம். அண்ட் எலமெண்ட்ரி ரியாக்ஷன் இஸ் ஈச் அண்ட் எவரி சிங்கிள் ஸ்டெப் இன் அ ரியாக்ஷன் மெக்கானிசம். இதுவும் நமக்கு புக் பேக்ல இருக்க கொஸ்டின். அடிப்படை வினைகள் என்றால் என்ன? வினை வழிமுறையில ஒவ்வொரு எளிய படியும், சரியா, ஒவ்வொரு படிநிலையும் அடிப்படை வினை என்று அழைக்கப்படுகிறது அப்படின்றத பார்த்தீங்க. அண்ட் எலமெண்ட்ரி ரியாக்ஷன், வாட் இஸ் எலமெண்ட்ரி ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னா ஈச் அண்ட் எவரி சிங்கிள் ஸ்டெப் இன் அ ரியாக்ஷன் மெக்கானிசம் அப்படின்றத பார்த்தீங்க. சரி, அதுக்கடுத்து வாட் இஸ் ஆர்டர்? இதுவும் நமக்கு முக்கியமான கொஸ்டின். பப்ளிக்ல 2 மார்க் கொஸ்டின்ல கம்பல்சரியிலே இதை கேட்டு வச்சிருக்காங்க. இங்க ரேட் எக்ஸ்பிரஷன் எழுதியிருக்கோம், அதாவது ரேட் ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். ரேட் இஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் ஏபிசின்னு கொடுத்துருக்கோம். அதனுடைய பவர் சம்திங் கொடுத்துருக்கு. இதுதான் ரேட் ஈக்குவேஷன், இதுதான் ரேட் லா எல்லாமே. இதுல அந்த அடுக்குகள் இருக்கு பாருங்க, எக்ஸ் ஒய் ஜெட், இதை கூட்டினீங்கன்னா அதுதான் என்னது வினை வகை. அப்போ சோதனை மூலம் அளவிடக்கூடிய வினைவேக சமன்பாட்டில் உள்ள செறிவு உறுப்புகளின் அடுக்குகளின் கூடுதல், இதுதான் வினைவேக சமன்பாடு. இது சோதனை மூலம் அளவிடுறோம். இதுல வினைப்படு பொருட்களுடைய செறிவுகள் ஏ பி சி, அதனுடைய வினைப்படு பொருட்களுடைய செறிவுகள் ஏ செறிவு, பி செறிவு, சி செறிவுன்னு கொடுத்தது. அதனுடைய அடுக்குகள் என்னது எக்ஸ் ஒய் ஜெட், அதை கூட்டினா அதுதான் வினை வகை. அப்போ புரிஞ்சுச்சா பாருங்க, வினைவேக சமன்பாட்டில் உள்ள செறிவு உறுப்புகளின் அடுக்குகளின் கூடுதல் வினை வகை எனப்படும். இப்போ அதை இங்கிலீஷ்ல ஆர்டர் இஸ் டிஃபைன் ஆஸ் த சம், கூடுதல் சொன்னோம்ல, அப்ப சம் ஆஃப் தி எதனுடைய கூடுதல், அடுக்குகளின் கூடுதல். அப்ப சம் ஆஃப் தி பவர்ஸ், யாருடைய பவர்ஸ், கான்சன்ட்ரேஷனுடைய பவர், அதாவது பவர்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ், அதாவது ரியாக்டன்ஸ் இன்வால்வ் இன் த எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மின் ரேட் லா. இது டெஃபினிஷன் கொஸ்டின், மெமரி தான் பண்ணி ஆகணும். திரும்ப ஒரு முறை பார்க்கலாமா பாருங்க. ஆர்டர் இஸ் டிஃபைன் ஆஸ் த சம் ஆஃப் தி பவர்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் இன்வால்வ் இன் த எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மின் ரேட் லா. நல்லா பார்த்து வச்சுங்க. சரி, அடுத்தது வாட் இஸ் மாலிகுலாரிட்டி? ஸோ இதுவும் ஒரு நமக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டின். டிஃபைன் மாலிகுலாரிட்டின்னு வரும். இப்போ நம்ம ரிலே கேம் தெரியும். ரிலே கேம்னா சார், அதாவது ஓட்டப்பந்தயங்கள்ல அத்லெட்டிக்ஸ் நடக்கும்போது 100 மீட்டர், 200 மீட்டர், 500 மீட்டர், 1000 மீட்டர் அப்படின்னெல்லாம் ஓட்டப்பந்தயங்கள் நடைபெறும். அடுத்தது தொடர் ஓட்டப்பந்தயங்கள்னு ஒன்று இருக்கும், ரிலே. ஸோ தொடர் ஓட்டப்பந்தயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குழுவாக ஈடுபடுவாங்க 4 பேர். அதில் அந்த ஒரு சின்னதாக ஒரு குச்சி வச்சுக்கிட்டு ஓடுவாங்கன்றது பார்த்துருப்பீங்க. அப்போ ஒரு முதல் ஆள் 2வது ஆளுகிட்ட கொடுப்பான், 2வது ஆள் 3வது ஆளுகிட்ட கொடுப்பான், 3வது ஆள் போயிட்டு 4வது ஆளுகிட்ட கொடுப்பான், அவன் தான் ஃபினிஷ் பண்ணுவான்றது பார்த்துருப்பீங்க. எஸ், ஒரு வினை ஒருத்தனே முடிக்கலாம் ஒரே ஸ்டெப்பில், ஏ டு பி, அதாவது அவனே ஸ்டார்ட் பண்ணி அவனே முடிக்கிறான். 100 மீட்டரு, அதாவது ஓட்டப்பந்தயம். தொடர் ஓட்டப்பந்தயத்தில் 4 பேர், ஏ டு பி, பி டு சி, சி டு டி அப்படின்னு நடைபெறுது. புரிஞ்சுக்கிட்டீங்க? இப்போ இது மாதிரி வினை வந்து ஒரு படியில நிகழலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட படிநிலைகள் நிகழலாம். சரி, அப்படி சொல்லும் போது ஒவ்வொரு படிநிலையிலையும் எத்தனை மூலக்கூறுகள் ஈடுபடுகின்றனவோ அதுதான் மூலக்கூறு என்னன்னு சொல்ல போறோம் இப்போ. சரியா?
சரி, இதை இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு அதே விளையாட்டிய வருவோம். இப்போ அந்த ஓட்டப்பந்தயங்கள்ல நம்ம வந்து யாரு வந்து வின்னர்ன்றத டிசைட் பண்ணதுக்கு நிறைய பேர் இருக்காங்கன்னா ஒரே ஒரு நேரத்துல எல்லாரையும் ஈடுபடுத்த முடியாது. நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஈட்டுன்னு வைப்பாங்க. ஈட் 1, ஈட் 2, ஈட் 3, ஈட் 4 எல்லாம் வைப்பாங்க. அது கரெக்டா விளையாட்டுல பங்கேற்றவங்களுக்கு புரியும். அதாவது ட்ரையல் 1, ட்ரையல் 2 அப்படின்னு ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 வைக்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஒரு 10 பேர் கூப்பிட்டு ஓட விடுவாங்க. அதுல 1, 2, 3 சூஸ் பண்ணிக்குவாங்க. அதுக்கடுத்து ரெண்டாவது ஒரு 10 பேர். ஏன்னா ஒரு ஆயிரக்கணக்கானவன் எல்லா நாட்டுல இருந்து கலந்துக்கும் போது ஒலிம்பிக்ஸ்ல அப்படித்தான் செய்வாங்க. சரி, அப்படி ஃபர்ஸ்ட் ஃபில்டர் பண்றாங்க. இதை புரிஞ்சுக்கணும்னா ஃபில்டர் பண்றாங்க. பெஸ்ட் 3 மட்டும் எடுத்துக்கிட்டு ஃபில்டர் பண்ணிடுறாங்க. அந்த ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சிலர் வெடி கட்டியாச்சு. அதுக்கடுத்து செகண்ட் ரவுண்ட்ல அந்த ஹீட் 1ல செலக்ட் ஆனவங்கள திரும்ப ஒரு 10 பேரா திரும்ப ஹீட் 2 நடத்துவாங்க. ஸோ இது போல நடத்துறது நீங்க டிவிகள்ல பார்த்துருக்கணும். சிலது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்ல வரேன். கடைசியா ஒரு எல்லாத்தையும் வடிகட்டின 10 பேரை கடைசி ரவுண்ட்ல கொண்டு போய் விட்டு 1, 2, 3 சூஸ் பண்ணுவாங்க. எஸ், இப்போ இதே மாதிரிதான் வினை வந்து, அப்போ இது என்ன சொல்ல வரனா, ஒவ்வொரு படியிலும் எவ்வளவு பேர் ஈடுபட்டாங்க? 10 பேர். அப்போ அது மாதிரி ஒரு ஒரு அடிப்படை வினையில எத்தனை மூலக்கூறுகள் ஈடுபடுதோ அதுதான் மூலக்கூறு எண் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு அடிப்படை வினையில் ஈடுபடும் மொத்த மூலக்கூறுகளின் எண்ணிக்கையே மூலக்கூறு எண் எனப்படும் அப்படின்னு தமிழ்ல சொல்ல போறீங்க. இதை இங்கிலீஷ்ல அப்படியே molecularity is defined as the total number of reactant species involved in an elementary step. elementary stepனா என்ன சொன்னேன்? 1 step. சரி, இப்போ இந்த ஸ்டெப்ல 3 பேர் ஈடுபட்டிருக்காங்க. இங்க பாருங்க, ஏன்னு ஒருத்தன், பின்னு ஒருத்தன், சின்னு ஒருத்தன் ஈடுபட்டிருக்கான். அப்போ வினையின் மூலக்கூறு எண் 3. சரி, இப்போ இந்த பகுதியில இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கீங்க? ஃபர்ஸ்ட் வந்து டிஃபரன்ஸ் பார்த்திருக்கீங்க. என்னது? ரேட் கான்ஸ்டன்ட். அதுக்கடுத்து வாட் இஸ் எலமெண்டரி ரியாக்ஷன், வாட் இஸ் ஆர்டர், தென் வாட் இஸ் மாலிகுலாரிட்டி. இப்போ ஆர்டர் மாலிகுலாரிட்டி நீங்க படிச்சிட்டதுனால அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின் differences between order and molecularity. ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை நீங்கள் ஏற்கனவே படிச்சிட்டீங்க. டெஃபினிஷன் தனித்தனியாக படிச்சிருக்கீங்க. தனித்தனியாக ஒரு 2 மார்க் கொஸ்டின் வரலாம். இதை படிச்சா அது, அதை படிச்சா இது. எது தனித்தனியாக படிச்சுட்டுனா இது எழுதிடலாம், இல்லை இதை படிச்சுட்டுனா தனித்தனியாக கேட்கும் போது எழுதிடலாம். அப்போ ஆர்டர் இஸ் எப்படி டெஃபைன் பண்றோம்? இட் இஸ் த சம் ஆஃப் தி பவர்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் இன்வால்வ் இன் த எக்ஸ்பெரிமெண்ட் டிட்டர்மின் ரேட் லா. அதாவது வினைவேக சமன்பாட்டில் உள்ள செறி உறுப்புகளுடைய அடுக்குகளின் கூடுதல் தான் வினை வகை. சரி, மூலக்கூறு எண் என்ன சொல்ல போறீங்க? அந்த ஒவ்வொரு அடிப்படை வினையிலும் ஈடுபடும் அந்த மொத்த மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. அப்போ இட் இஸ் டிஃபைன் ஆஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் ஸ்பீஷியஸ் இன்வால்வ் இன் எலமெண்டரி ஸ்டெப் அப்படின்றது. சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டெஃபினிஷன். செகண்ட் பாயிண்ட் வந்து அதனுடைய வேல்யூஸ் எப்படி இருக்கும்? இது ஆர்டர் வேல்யூஸ் எப்படி இருக்கும், மாலிகுலாரிட்டி வேல்யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஆர்டர் இட் கேன் பி 0, ஃப்ராக்ஷனல் ஆர் அண்ட் இன்டிஜர். அதாவது பூஜ்ஜியமா இருக்கலாம், பின்னமா இருக்கலாம், முழு எண்களாக இருக்கலாம். சரி, அந்த பக்கம் வரீங்க, மாலிகுலாரிட்டின்றது எப்பவுமே முழு எண்ணா மட்டும்தான் இருக்கும். அது பின்னமாவோ பூஜ்ஜியமாவோ இருக்காது. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் அ ஹோல் நம்பர் அப்படின்றத பார்த்தீங்க. சரி, அதுக்கு அடுத்தது இந்த ஆர்டர் எப்படி அசைன் பண்றீங்க? யாருக்காக அசைன் பண்றீங்க? மாலிகுலாரிட்டி யாருக்காக அசைன் பண்றீங்க? இது ஒரு வினைக்கு வழங்கப்படுது, ஒட்டுமொத்த வினைக்கு வழங்கப்படுது. அது ஒவ்வொரு அடிப்படை படிநிலைக்கும் வழங்கப்படுது. அதாவது அடிப்படை வினைனா ஒவ்வொரு படிநிலைக்கும். மெக்கானிசத்துல 2 ஸ்டெப் இருக்கு, 3 ஸ்டெப் இருக்குன்னா ஒவ்வொரு ஸ்டெப்லயும் எத்தனை பேர் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லத்தான் மாலிகுலாரிட்டி. அப்போ புரிஞ்சுக்க பாரு. ஸோ இட் இஸ் அசைன் ஃபார் அண்ட் ஓவரால் ரியாக்ஷன். ஸோ ஓவரால் ரியாக்ஷன் சைடில் மென்ஷன் பண்ணியிருக்க பாருங்க, அதை மனசில் வச்சுக்கோங்க. அடுத்தது அங்கே பார்த்தீங்கன்னா இட் இஸ் அசைன் ஃபார் எலமெண்ட்ரி ஸ்டெப். அங்கே ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3ன்னு கொடுத்துருக்காங்க. அசைன் ஃபார் ஈச் எலமெண்ட்ரி ஸ்டெப் ஆஃப் அ மெக்கானிசம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த போஸ்டரில் எல்லாமே முக்கியம். சரியா?